கடவுளே, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாம மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது ரங்கநாயகி அம்மாட்ட இந்த விஷயத்த இறக்கி வச்சிடணும். கடவுளே, அவங்க என்ன தப்பா நினைக்காம என் முடிவுக்கு சம்மதம் சொல்லணும். அர்த்தமே இல்லாம இருக்கிற 2 பேர் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கணும். அதுக்கு நீதான் ஆண்டவா துணையா இருக்கணும். வினோதினி மட்டும் வீட்டுல இருக்க கூடாது ஆண்டவா. நல்ல வேலை, ரங்கநாயகி அம்மா மட்டும்தான் தனியா இருக்காங்க. எப்படியாவது இன்னைக்கு இதை சொல்லிடணும். ரங்கநாயகி அம்மா, வாங்க கற்பகம், வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு? எங்க வீட்லயே இருந்தா ரொம்ப போர் அடிக்குது. அதான். அப்புறம் என்ன மத்தியானம் சமையலா? ஆமாம்மா, நீங்களும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்டா போச்சு. இன்னைக்கு மனசும் வயிறும் நிறையட்டும். என்னது மனசா? ஒன்னும் இல்ல, சாப்பிட்டா மனசும் வயிறும் நிறையும்னு சொல்லுவாங்களே, அத சொன்னேன். அப்புறம் வேற என்ன சங்கதி? வேற என்ன, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா, சொல்லுங்க. அது ஒன்னும் இல்லம்மா, நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம. வேற என்ன, என் பையன் வாசு கல்யாணத்தை பத்தி தான். ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். நேத்தே நீங்க கோவில் ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? யோசிக்காம இன்னைக்கு பட்டுன்னு உடைச்சிட வேண்டியதுதான். சொல்லுங்க.